ஒரு அற்புதமான ஒரு துவா. என்ன துவா என்று சொன்னால், இந்த துவாவை நீங்கள் ஓதி வந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய புறத்தால் உங்களுக்கு ரிஸ்க், வாழ்வாதாரம், குறிப்பாக உங்களுக்கு தேவையான விடயங்கள் குறித்த நேரத்திலே வந்தடையும். இந்த துவாவை பொறுத்தவரையிலே அதனுடைய சிறப்பு என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் சிலர் வந்தார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவி மக்களிடத்திலே உணவு, சாப்பாடு ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி வினவினார்கள். அப்பொழுது எதுவுமே இல்லை என்று அங்கே பதில் வந்தது. அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மதிக் ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. சிறிய ஒரு துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மதிக். யா அல்லாஹ், உன்னுடைய அருளில் இருந்தும் உன்னுடைய கருணையில் இருந்தும் நான் உன்னிடம் கேட்கிறேன் யா அல்லாஹ். ஏனென்றால் ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த, அதை உன்னை தவிர வேறு யாரும் அதை சொந்தமாக்கி வைக்கவில்லை அல்லாஹ். உன்னிடம் தான் அனைத்தும் இருக்கிறது, உன்னிடம் தான் அருள் இருக்கிறது, உன்னிடம் தான் கருணை இருக்கிறது, உன்னிடம் தான் ரிஸ்க் இருக்கிறது, உன்னிடம் தான் அனைத்தும் இருக்கிறது யா அல்லாஹ். வேறு யாரும் அதை சொந்தமாக்க முடியாது யா அல்லாஹ் என்ற பிரார்த்தனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். ஓதிய மாத்திரத்திலே உடனே ஒரு பொரித்த ஆடு, அதாவது அந்த ஹதீஸில் அவ்வாறு அப்படியே வருகிறது, பொரித்த ஆடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதியாவாக கொடுக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சஹாபா, அந்த வந்த நபித்தோழர்களுக்கு, வந்த விருந்தாளிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த துஆவை ஓதிய உடனே அல்லாஹ்வுடைய புறத்தால் அந்த ரிஸ்க் வந்தது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய ஃபضل, அல்லாஹ்வுடைய சிறப்பு, அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. வ நஹ்னு நன்ததிரு ரஹ்மா, அல்லாஹ்வுடைய கருணையை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தியை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது ஸஹீஹுல் ஜாமியிலே, அதாவது ஜாமிஉஸ் ஸகீர் இமாம் சுயூத்தியுடையது, அதிலே ஸஹீஹானை தொகுத்து இருக்கிறார்கள். அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஸஹீஹுல் ஜாமியுடைய 1278வது செய்தியாக 1278வது செய்தியாக பரிசீலிக்கிறார்கள். இது ஆதாரப்பூர்வமான ஒரு நபிமொழி. அதே மாதிரி இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முஅஜ்ஜம் தபரானியிலே பரிசீலிக்கிறார்கள். 10379வது செய்தியாக பரிசீலிக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இது ஒரு அறிவிப்பாளர் வரிசை தரமான ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு நபிமொழி. எனவே நாம் இந்த துஆவை அடிக்கடி நாம் ஓதுவோம்.